திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 988, அதிகாரம் சான்றாண்மை. மகாகவி பாரதியார் அற்புதமான கவிஞர் மட்டுமல்ல, மிகுந்த மனிதநேயமும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் கொண்டவர். தான் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் கையில் உள்ளதை அப்படியே பசியால் வாடுபவர்களுக்கு வழங்கும் குணமுடையவர். ஒரு முறை வீட்டில் கொஞ்சம் கூட அரிசி இல்லை. குழந்தைகள் பசியால் வாடினார்கள். பாரதியின் மனைவி செல்லம்மாள் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் அரிசியை கடன் வாங்கி வந்து முற்றத்தில் அமர்ந்து அரிசியில் கல் பொறுக்கிக் கொண்டிருந்தார். பாரதி ஏதோ கவிதை உருவாக்கத்தில் அங்கு நடைபோட்டுக் கொண்டிருந்தார். அரிசியில் கல் பொறுக்கிக் கொண்டிருந்த செல்லம்மாள் அடுப்பில் உலை வைத்து விட்டு வரலாம் என்று அரிசியை முரத்தில் வைத்துவிட்டு அடுக்கலைக்கு சென்றார். அவர் சென்றதும் சில குருவிகள் பறந்து வந்து முரத்தில் இருந்த அரிசியை கொத்தி தின்றன. அதை பார்த்த பாரதிக்கு அன்பு பீரிட்டது. பயம் வேண்டாம், தாராளமாக உண்ணுங்கள் என்று ஒரு பிடி அரிசியை எடுத்து முற்றத்தில் இறைத்தார். அதைக் கண்டு மேலும் பல குருவிகள் அங்கு வந்து சேர்ந்தன. பாரதிக்கு மகிழ்ச்சி மேலோங்கியது. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியபடியே அந்த அரிசி முழுவதையும் குருவிகளின் பசிபோக்க வழங்கினார். அடுக்கலையில் இருந்து செல்லம்மாள் ஓடி வந்தார். கடன் வாங்கிய அரிசி முழுவதும் குருவிகளுக்கு உணவாகி போனது கண்டு மனம் நொந்து போனார். குழந்தைகள் பசியால் துடிப்பது உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? இப்படியா பொறுப்பில்லாமல் குருவிகளுக்கு வாரி இறைப்பது என்று அழுகையும் ஆத்திரமும் பொங்க பாரதியிடம் கேட்டார். அதற்கு பாரதி சிரித்துக்கொண்டே, உன் குழந்தைகள் பசித்தால் வாய் திறந்து உன்னிடம் கேட்கும், இந்த குழந்தைகள் யாரிடம் கேட்கும்? இப்பொழுது பார், இவை பசியாறி எவ்வளவு மகிழ்ச்சியாக குரல் எழுப்புகின்றன என்று கைகொட்டி கூத்தாடத் தொடங்கிவிட்டார். செல்லம்மாளுக்கு அழுவதா அல்லது சிரிப்பதா என்றே தோன்றவில்லை. ஒருவருக்கு நற்குணம் என்னும் வலிமை உண்டாக பெற்றால் அவருக்கு வறுமை இழிவை தராது என்பதை இன்மை ஒருவர்க்கு இழிவு என்று சால்வென்னும் திண்மை உண்டாக பெறின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீய குணம் அழிவின் ஆரம்பம், நற்குணம் வாழ்வின் பேரானந்தம்.